அதிகாலை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம திரைமரசனத்தில் பார்க்க போற படம் வந்து ஹாய். நாட்டுல அவனுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஆனா நீ என்னடானா ஒரு புள்ள லவ் பண்ணலன்னு சாக போறேன்ற. அதாவது கவின் வந்து இந்த படத்தோடைய இசை வெளியீட்டு விழா, அந்த படத்தோட ப்ரொமோஷனில் ஒரு காலேஜில் பேசும்போது சொன்னார், யாரடி நீ மோகினி படத்தை வந்து நான் அடிச்சு பிடிச்சி வந்து பார்த்தேன், அப்போல்லாம் நான் நினைக்கவே இல்லை நயன்தாராக்கு ஜோடியாக நடிப்பேன் அப்படின்னு சொல்லி பயங்கர பிரமிப்போடு இருந்தார். படத்துலையுமே அந்த பிரமிப்பை நிறைய இடத்துல அவர் வெளிப்படுத்தியிருந்தார். அதை நான் அவரோட நடிப்பை பற்றி சொல்லும்போது நான் சொல்கிறேன். படத்துடைய கதை வந்து நிச்சயமாக இது பழைய கதை, பழகின கதை, அதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. வீட்டில் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வந்து கவினுக்கு சின்ன வயசுலேயே வந்துடுது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி எந்த லவ்வுமே அவருக்கு செட் ஆகலை. அதனால் நான் லவ் பண்ணிட்டு ஒரு கெத்த அந்த ஊருக்கு ரீஎன்ட்ரி கொடுக்குறேன்னு ஊரை விட்டு ஓடி வந்துடுறாங்க. இன்னொரு சைடு நயன்தாரா வந்து அவங்க ஊரில் ஒரு கட்டாய திருமணம் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அந்த இடத்துல அவங்க வந்து மனப்பண்ணா இருக்கவங்க அவங்களும் ஓடி வந்துடுறாங்க. இப்போ ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சிடும் ரெண்டு பேரும் கண்டிப்பாக மீட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிடுறாங்க. சென்னையில் ஒரே வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் வருது. ஃப்ரெண்ட்ஸோட தங்கியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள லவ் கிரியேட் ஆச்சா, இவங்க ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்தாங்களா அப்படி என்பதுதான் இந்த படத்துடைய பிரதானமான கதை. கவினை பொறுத்த வரைக்கும் அவர் அற்புதமான நடிகர் என்பதை எல்லா படத்துலையும் பண்ணிக்கிட்டே இருக்காரு. கோயம்புத்தூர் ஸ்லாங்கோட கோயம்புத்தூர் பையனாவே ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு. எமோஷனல் காட்சிகளையும் சரி எல்லாத்துலேயுமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தார். ஒரே ஒரு விஷயம் நான் சொன்னேன் இல்லையா, அதாவது நயன்தாரா பிரமிப்போட அந்த ஆடியோ அந்த ப்ரொமோஷனில் பேசினாருன்ட்டு. அதே பிரமிப்பு படத்தில் ஒரு சில இடங்கள்லையும் தெரிஞ்சுது. கொஞ்சம் நயன்தாராவோட ரொம்ப நெருக்கமான காட்சிகள் மீன்ஸ் வந்து அவங்களோட ரொம்ப க்ளோஸ்அப்பில் ரொமான்டிக்காக பேசக்கூடிய காட்சிகள் வந்து கொஞ்சம் ஒரு அதே பிரமிப்போட ஐயோ இவங்க ஒரு பெரிய நடிகையாச்சு அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து அங்கங்கே சீனில் வந்து அவருடைய நடிப்பில் வெளிப்பட்டது. அடுத்து நயன்தாரா வந்து நிறைய படங்களை ஞாபகப்படுத்துறாங்க. யாரடி நீ மோகினியா இருக்கட்டும், இன்னும் நிறைய அவங்க நடித்த பல காதல் படங்கள்லாம் ஞாபகப்படுத்துறாங்க. அதுக்கான சில ஷார்ட்ஸையும் அதுக்கான சில மேனரிசங்களும் பண்றாங்க. அது ஓரளவு தான் ரசிக்க முடிஞ்சது, பெரிய அளவில் ரசிக்க முடியல. ஓவராலாவே இவங்க ரெண்டு பேருக்குமான கெமிஸ்ட்ரி இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. மறைந்த தெய்வ திரு பாக்கியராஜ் அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் அவருடைய டயலாக்ஸும் அவருடைய காமெடியும் இந்த படத்தில் பயங்கரமாக ஒர்க் ஆயிருக்கு. பிரபுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் ஓரளவு ஒரு டீசெண்டான கேரக்டர். அதான் அவர் எந்த அளவுக்கு டீசெண்டாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருந்தாரு. வழக்கம் போல நம்ம நண்பர் ஆதித்யா கதிர் அட்டகாசமான பஞ்ச். அவருக்கு வந்து இன்னும் கூட கொஞ்சம் வாய்ப்பு வழங்கியிருந்துருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. அவர் அடிக்கக்கூடிய பஞ்ச் எல்லாமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. சத்யன் கேரக்டருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நம்ம ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ராதிகா சரத்குமார் வரிசைக்கா வேற லெவலில் பண்ணிட்டு வராங்க. இந்த படத்துல அவங்களோட கேரக்டர் கொஞ்சம் சின்னது தான், ஆனால் சின்னதா இருந்தாலும் அதை அவங்க வந்து சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. ஓவராலா எல்லா நடிகர்களுமே கொஞ்சம் அனுபவம் வாய்ந்த பெரிய நடிகர்கள் என்பதால நம்ம அண்ணன் பாக்கியம் சங்கர் கூட அட்டகாசம் பண்ணியிருக்காரு. பெரிய நடிகர்கள் என்பதனால எல்லாருமே அவங்க வேலையை வந்து சிறப்பாக செஞ்சிருந்தாங்க. அவங்களுடைய கேரக்டர்களுக்கான ரைட்டிங் சுமாரா இருந்தாலும் கூட சினிமாட்டோகிராஃபர் இந்த படத்துல வந்து ஒரு டீசென்டான சினிமாட்டோகிராஃபி கொடுத்துருக்காரு. இப்படியான படங்களுக்கு சில எப்படி சொல்றது, ரஜினி சார் சொல்ற சில ஷார்ட்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி சில முக்கியமான இந்த படத்து இந்த சீன்ல இந்த ஷார்ட் தான் வைக்கணும் அப்படின்ற சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஜென் மார்ட்டினோட இசையில பாடல்களும் சரி பின்னணி இசையும் சரி நல்ல ஒரு எனர்ஜியை வைப்பு கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த படம் வந்து முதல்ல ரெண்டு பேரும் கவின் ஊரை விட்டு வர்றது, நயன்தாரா ஊரை விட்டு வர்றது, ரெண்டு பேரும் சென்னையில் மீட் பண்ணிக்கிற அந்த சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கிரியேட் ஆகி போயிட்டே இருந்துச்சு. ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரோல் பாயிண்ட் வந்துச்சு. அட்டா வேற லெவல் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நம்மளுக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல என்ன ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, இதுக்கு மேல இந்த படத்துல சொல்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து படம் நடுக நமக்கு வந்துகிட்டே இருந்துச்சு. குறிப்பா கவின் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நயன்தாராட்ட சொல்லாம இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா சொல்லப்படலை. அது படத்தோட முக்கியமான கோர் பாயிண்ட் தான். அதை சொல்லாம இருந்ததும் ஒரு சின்ன நமக்கு லைட்டாக கொஞ்சம் ஒரு ஒர்க் அவுட் ஆகாமல் இருந்தது. மற்றபடி படத்தை வந்து ஓவராலாக ஃபேமிலியாக போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அங்கங்கே கொண்டு வந்து கிளைமேக்ஸ் ஓரளவு கன்வின்சிங்காக கொண்டாந்து முடிச்சிருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக ஒரு வாட்டி ஒரு டீசெண்டாக ஒரு படம் பார்க்க போகணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஹாய்க்கு ஒரு ஹாய்க்கு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.